எப்பொருள் யார் யாரை கேட்பினும் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வணக்கம் பழனிவேல். சரி, நான் அந்த காலையில் போட்டேன். காலையில் 5 மணிக்கே வகுப்பு கூப்பிட்டுருந்தேன். நான் ஒரு பிறை முதல் வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட சொன்னேன். எப்படி இருக்கு கை கால் எப்படி இருக்கு, வலி எப்படி இருக்கு சொல்லுங்க. கை கால் ஆட்டி காட்டுங்க காலையில. அதை வரங்கய்யா, கை கொஞ்சம் வலியா இருந்தய்யா. கை விரல்லாம் கொஞ்சம் வலி, பாதம் வலி, அவ்வளவுதான். கையில இடம் வலி, விரல்கள் வலி கொஞ்சம். கை எப்படி ஆட்டுக்கு சும்மா கை நாம்பி பிடிங்க, நல்லா இருக்கு. சுத்துங்க, நல்லா கரகரன்னு சுத்துங்க. கையில இப்படி புத்தகத்தை தூக்குங்க, புத்தகத்தை தூக்கி ஆட்டுங்க. இப்படி முந்தையெல்லாம் இட்லியே தூக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப எப்ப தூக்குறீங்க? அது அப்பயா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாம் தூக்குறீங்க. தண்ணி பாட்டில தூக்குறீங்க இல்லையா? ஆமா. கண்கள் எப்படி ஆட்டுங்க, கண்ணை எப்படி ஆட்டுங்க. கண்ணை விழிச்சு இப்படி ஆட்டணும், மேலே எங்கேயும் இப்படி ஆட்டணும். அப்ப கண்ணில் நல்லா வேலை செய்யுது. மேலே எங்கேயும் ஆட்டுறது, பெருக்கல் குறி மாதிரி போடுறது, கண்ணை கரகர சுத்துறது, இதெல்லாம் நடக்குது. சரியா? அப்புறம் அதே மாதிரி இப்படி தலை இப்படி திருப்புங்க, இப்படி சாதாரணமாக திருப்புங்க. நல்லா வட்டம் அடிங்க, கழுத்து வட்டம் அடிங்க. இப்ப கை ரெண்டு மேல தூக்குங்க. ரைட், அருமை அருமை. கை கொஞ்சம் காலையில எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் உட்கார்ந்தேன். அந்த பயிற்சி வேற, நான் சொல்ற பயிற்சி வேற. சரி சரி. நான் சொல்ற பயிற்சி என்பது கை நல்லா இறுக்கி பிடிச்சுக்கணும், பாரு, நாம்பி பிடிச்சுக்கணும். இப்படி புடிச்சுக்கிட்டு எத்தனை கிலோ எடையை தூக்குறீங்க? 100 கிலோ. காத்த உள்ள எடுத்துட்டு அப்படியே மேல தள்ளணும். 100 கிலோ எடையை தூக்கிட்டு புஷ்னு காத்து விட்டுட்டே மேல கொண்டு போகணும். கையை கீழே கொண்டு போய் காத்து இழுத்துக்கிட்டே கீழே கொண்டு போகணும். 100 கிலோ பிடிச்சி வெறுன்னு இழுக்கணும். அப்ப உடம்பு என்னாங்கன்னா அந்த முறுக்கு ஏறணும். எடை இல்லாமல், இதுக்கு பேரு அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது எலிமினேஷன், அதாவது வேஸ்ட் எலிமினேஷன். உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை வெளியேறி நாம் செய்கின்ற முறுக்குகின்ற பயிற்சின்னு எழுதுறாரு. யாரு? டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் அப்படிதான் எழுதுறாரு. இதுதான் உண்மையான பயிற்சிங்கிறார். அதை நம்ம செய்யாதனால எக்ஸஸ்ல சாகுறாங்க எல்லாருமே. அதுதான் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு அதிகமாக இருக்கிற. அந்த வேற சொல்லி காட்டுறேன் பாருங்க, எப்படி சொல்றாருன்னு சொல்றேன். சரி, இதுல என்ன டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் என்ன சொல்றாருன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எலிமினேஷன் பை பிசிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எலிமினேஷன்னா நம்ம உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுவதற்கான செய்கின்ற பயிற்சின்னு சொல்றாரு. பாருங்க, கிட்டத்தட்ட 9 பயிற்சி சொல்றாரு. அப்ப உங்ககிட்ட இருக்கிற கழிவு வெளியேற்றுக்கு நீங்க பண்ணணும். கழிவு வெளியேற்றுறதுக்கு சும்மா அவ பிசியோதெரப்பில சேர்ந்த தெண்டம், அதாவது வேஸ்ட். அவனுக்கு என்னன்னே உடம்பு என்னன்னே தெரியாது. உடம்பு தெரியாது. பணம் வாங்குவதற்காக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். அது அப்படி எல்லாரும் பிசியோதெரப்பி சென்டர் இல்லாத இடமே கிடையாது. யாருக்கும் மூட்டு வலி நல்லாத வரலாறே கிடையாது. என்னது நல்லாக்கும் முடியாது. அதாவது இது வந்து ரொமாட்டிக் ஆர்த்தடிசி, எவனாலே முடியாது. அதாவது ஒரு எம்எஸ் ஆர்த்தோ டாக்டருக்கு, எம்எஸ் உலக புகழ்பெற்ற எம்எஸ் ஆர்த்தோ டாக்டருக்கு பெரலிசிஸ் அட்டாக் ஆயிட்டாவோ அல்ல ரொமாட்டிக் ஆர்த்தடிக் தான், அதுலதான் சாகணும். என்னது
ம், ம், அவனுக்கே ம், அந்த கதிதான். அவன் மனுஷன் தானே. என்னது, ம். ஆமா. எம்பிபிஎஸ்ன்னு போட்டா அவன் ஆரோக்கியவான் கிடையாது. எம்எஸ்ன்னு போட்டா ம், ஆரோக்கியவான் கிடையாது. ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்னு போட்டா ஆரோக்கியம் கிடையாது. எம்எஸ் சர்ஜனை ம், போட்டா ஆரோக்கியம் கிடையாது. அவனும் நோவில் தான் சாப்பிடும். ஏன்னா அவனுக்கு ம், ஜீரண நீரை நிறுத்த தெரியாது. ஜீரண நீரை ம். நிறுத்த தெரியாது. அப்புறம் அவன் எப்படி ஆரோக்கியமா இருப்பான்? ம், ஆனா உங்களுக்கு மட்டும் எப்படி ஆரோக்கியம் வருது? ம், எந்திரிச்சு அழகா உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? எந்திரிச்சு ம். கூப்பிட்ட நேரத்துல எந்திரிக்கிறீங்க, கூப்பிட்ட நேரத்துல போறீங்க, நீங்களே தானா கட்டளை பிடிச்சி நடக்கிறீங்க. எங்க போச்சு அதெல்லாம்? அப்போ என்ன சொல்றாரு? இந்த என்ஃபோர்ஸ்னா வேகம் கொடுக்கறது. என்ன பேஜ் ஐயா அது? அது இதுல இருக்காது. ம். இங்க பாருங்க, நான் வந்து சரி, ஜெர்மன் டாக்டர் புத்தகத்துல இருந்து எடுக்கிறேன். என்னது, சரி, சரி, சரி. ஜெர்மன் டாக்டர் புத்தகம் இந்த புத்தகத்துல இருக்குது பாருங்க. இங்க ம், இந்த புத்தகத்துல 182ஆம் பக்கத்துல அவர் சொல்றாரு, இது வந்து இது கட்டாயம் கிடையாது. நாம வந்து உடம்ப சுத்தப்படுத்திட்டு அதுலயே நல்லா ஆயிரும். அதுலயே ம். நல்லா ஆயிடும். உங்களுக்கு பயிற்சி கொடுக்காம கை கால் வலி போயிட்டே இருக்குதே இல்லையா? ஆமாய்யா. அப்ப பயிற்சி கொடுத்தே வழி எடுக்கல. நான் ம், அன்னப்பாதை தூய்மை செய்யற வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்னப்பாதைக்கு ம், ஓய்வு கொடுக்கும் பொழுது அன்னப்பாதைக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது இப்ப பாருங்க, இப்ப ம், 72 மணி நேரம் உங்களுக்கு குறி சொல்லி இருக்கிறேன். 3 மணி ம். நேரத்துக்கு ஒருக்க 2 பேர்ச்சி மடம்னு சாப்பிட்டுக்க ஒண்ணாகாது. இதுல பாருங்க என்ன வேகமா குணமாகுதுன்னு பாருங்க. சரிங்க. 3 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணிட்டு சில பேர்ச்சி மடம் சாப்பிட்டு ம், விஷத்தை இறக்கி விடுங்க. ம். அப்புறம் அப்படியே சரிங்க. அந்த அப்படி சாப்பிட்றப்ப கொஞ்சோன்னு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ம், விட்டுக்குங்க. ம். அதாவது சரிங்க. பேரிச்சம் பழத்தை வந்து எலுமிச்சை பழ சாத்துல தொட்டு சாப்பிடணும். ம், ம், அருமையா சாப்பிட்றதுக்கு நல்ல புளிப்பு இனிப்பா இருக்கும். அந்த விஷம் பூரா கீழே போயிடும். அப்புறம் 3 மணி நேரம், சரிங்க. 3 மணி நேரம், இல்ல 3 மணி நேரம், 3 மணி நேரம். ம். எத்தனை 3 மணி நேரம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். எத்தனை? சரிங்க. ஆ. எதுக்கு போக தேவையில்லை? சமைக்கிறதுக்கு போக தேவையில்லை. ம். நான் சரிங்க. சொல்லும் பொழுது நீங்க சமைச்ச உணவு சாப்பிட்டுக்கலாம். அந்த கீரை, ஆ, வேக வைத்த கீரை சரிங்க. உணவு. அதுல சப்பாத்தி ம், சாப்பிட்டுக்கலாம். ம், சப்பாத்தியும் துவையல் வச்சு சாப்பிடலாம். இப்ப 3 நாள் கழிச்சு சப்பாத்தியும் ஒரு பிரண்டை ம், துவல் வச்சு சாப்பிட்டுறலாம். ம். பிரண்டை துவையல் என்னது, நல்லா இருக்கும். கரண்ட் துவையல். சொல்லி பாருங்க, கிடைக்குதான்னு பாருங்க. பிரண்டை துவையல் ம், ம், சும்மா ஒரு கட்டு இருந்தா போதும். என்னது, ஒரு கட்டு 15 ரூபா வரும் ஒரு கட்டு. ம், அல்லது அங்க கிராமத்துல இருக்குது, உங்க ஊர் கிராமம் தானே, அங்க இருக்கும். திருவள்ளூர் கிராமம் போற ம், நிறைய அந்த தோட்டத்துல இது இருக்கும். தோட்டத்துல நிறைய பிரண்டை ம். இருக்கு. வேலியில நிறைய பிரண்டை இருக்கு. அந்த பிரண்டை பார்த்துருக்கீங்களா? பிரண்டை சாப்பிட்டுருக்கிறீங்களா? சதுர சதுரமா இருக்கும். சாப்பிடுறேன் ஐயா. இருக்குதான்னு பாருங்க, இருந்தா வாங்கிட்டு வர சொல்லுங்க பிரண்டை. சரியா? ம். அது ஆ, எப்பன்னா, புளி, காரம் உப்பெல்லாம் போட்டு அரைச்சுக்கணும். கடலப்பருப்பு உளுந்து ம், போட்டு தாளிச்சு விட்டு, ம், ம், இல்ல கடலப்பருப்பு புளியெல்லாம் போட்டு வரப்பளவு போட்டு இதை போட்டு சட்டியில ம், வணக்கிடுவாங்க. இந்த பிரண்டை ம். வந்து பிரண்டை சரிங்க. நறுக்கிறப்ப கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் கையில பூசிக்கணும். ஆமாய்யா. கையெல்லாம் கீறும் அது கொஞ்சம். அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அருமையான உப்பு. அந்த உப்பு வந்து கையில ம், பட்டுச்சுன்னா அது லேசா ஒரு ம், மாதிரி அரிப்பு இருக்கு. அந்த உள்ள போச்சுன்னா என்ன பண்ணுன்னா அந்த ம், கிருமிகளை கொண்டு போடும். புரியுதா? ம், ம். நானே சரிங்க. எங்க வீட்டுல பிரண்டை செடி வச்சிருக்கேன். சின்ன செடியில வச்சிருக்கேன். சின்ன சட்டியில, மண் சட்டியில பிரண்டை ம், செடி வச்சிருக்கேன். பிரண்டை செடி வச்சு ம், உள்ள ஒரு ம், குச்சி நட்டி விட்டு அதை வளர்த்துட்டு அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்குது. நிறைய கொத்து ம், கொத்தா காய்ச்சி ம், இருக்குது. சின்ன இத்தச்சோடு சட்டியில வச்சிருக்கிறேன். நான் சும்மா அதை தான் என்ன பண்ணுவேன்னா, இந்த கீரைக்கெல்லாம் போக மாட்டேன். ம், 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 கரெக்டா 2 குச்சி எடுப்பேன். 2 குச்சி, ம், 4, 5 குச்சி எடுப்பேன். அப்படி பொடிப்படியே ம், நறுக்குவேன். அதை வணக்கவெல்லாம் மாட்டேன். நல்ல தண்ணியில கழுவிட்டு ஒரு அலை சலிச்சிட்டு மிக்சியில போட்டு ம். கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு, ஒரு தேங்காய், ஒரு புளி, என்னது, தேங்காய், தேங்காய் ஒரு பூ. புளி, ஒரு பூண்டு எல்லாம் ம், போட்டு இதையும் பொடிப்படியே நறுக்கிடுவேன். இதையும் லேசா அலசிட்டு, அது பிஞ்சா ம். இருந்தாலும் சரி, முத்தா இருந்தாலும் சரி, நமக்கு தேவை நார்ச்சத்து. என்னது, நார்ச்சத்து. பச்சையா சிலருக்கு வந்து அரைச்சுக்குவீங்க. அப்படின்னு ம், நல்லா ம், நல்லா அரைச்சிருவேன். நல்ல பச்சையா அரைச்சிருவேன். அரைச்சிட்டு வடசையில ம், விட்டு ஒரு வணக்குனா வெந்து போயிடும். என்னது, ம், ம். சரிங்க ஐயா. அதை வந்து ஒரு சப்பாத்தில் ம், போட்டு சாப்பிட்டுருவோம். வெளிக்கு அட்டகாசமா போயிடும். வெளிக்கு ம். அட்டகாசமா போயிடும். ஆஹ் சரிங்க ஐயா. இந்த சரிங்க. மாதிரி நாம வந்து 72 மணி நேரம் கழிச்சு செய்யலாம். ம், அதுல நீங்க தேங்காய் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் ம், பண்ணாது. அதெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ணாது. ம். என்ன பண்ண? நாம வந்து நச்சு நீக்குவதற்கும் அந்த நேரத்தில் ம், கொஞ்சம் சுவையை அனுபவிக்கிறதுக்காக, அப்ப யோகிகள் ம், நினைத்தால் புலன்களை அனுபவிக்க முடியும். ம். நாம புலன்களுக்கு வேலை கொடுத்து திருப்திப்படுத்திட்டு அன்னப்பாதை தூய்மை மீண்டும் நம்ம நீர்பயிற்சிக்கு போக போறோம். இங்க ம், ம். நீர் மீண்டும் நீர் பயிற்சி வேளாமறிவுக்கு தான் பார்க்கணும். போக போறோம். ம்.
எதுக்கு போக போறோம்? 7ஆம் அறிவு. சரி, அந்த 73ஆம் பக்கம் எடுங்க. அரபாலி எப்படி இருக்கீங்க? மத்தியானம் ஏதாவது சாப்பிடலாம் வேணாங்களா ஐயா? 72 மணி நேரம் ஆயிடுச்சா? ஆயிடுது ஐயா. அப்ப முடிச்சுக்குங்க. சரிங்களா? ம். பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிடுங்க. பிரண்டை துவையல் கிடைக்குதா? பிரண்டை துவையல் நீ கிடைக்கும் ஐயா, நீங்க செஞ்சு சாப்பிடுறேன். சொன்ன மாதிரி அப்படி செஞ்சு சாப்பிட்டு அந்த வீடியோ எடுத்து போடுங்க, காணொலி எடுத்து போடுங்க. சரிங்க சரி. அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குதா? நல்ல பட்டைய கலப்பமே. அது மாதிரி எரியுது ஐயா. பேச்சு ஸ்கூலுக்கு எட்டு போறேன்றா வான்னு வச்சு வச்சுக்கிறேன் ஐயா. சின்ன டப்பால போடு. சின்ன டப்பால தண்ணியில போட்டு கொடுத்துருங்க. அங்க தண்ணிக்குள்ளேயே எரியற முதல் விளக்கு இதுதான். கேட்டா வந்து புரோட்டான்ல வேலை செய்யணும்னு சொல்லிருங்க. என்னது புரோட்டான்ல வேலை செய்யறது? எலக்ட்ரிசிட்டி. போறப்ப நீங்களும் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துருங்க. சரிங்க. தேவைப்பட்டா போங்க. ஆமா ஆமா, எழுதி கொடுத்துருங்க. கீழே ஒரு ஷீட்ல எழுதி கொடுத்துருங்க இது எப்படி வேலை செய்யறது அப்படின்னு. கீழே இந்த புரோட்டாசிட்டின்னு எழுதிக்குது. ஒர்க்கிங் பை புரோட்டாசிட்டி. ஒர்க்கிங் பை புரோட்டாசிட்டி. there is no electricity working by protacity, the new invention அப்படின்னு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? சரி. போய் பார்க்கட்டும். அப்புறம் அந்த குழந்தைக்கு ஆர்வம் வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த குழந்தைக்கு ஆர்வம் ஐயா. நாலாவது படிக்குது, ரொம்ப ஆர்வம். 4வது கட்டாயம் கொடுத்து விடுங்க. கட்டாயம். இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட்டுங்க. இந்த வேர்ல்டு ஃபர்ஸ்ட். அந்த முரளிதரன் கூட செஞ்சிருக்க மாட்டாரு. அந்த முரளிதரனை பேட்டி கொடுத்து பார்த்தீங்களா? அவரு கூட செஞ்சிருக்க மாட்டாரு. ஏன்னா பிசிக்ஸ் மாஸ்டருக்கு இந்த மண்டேல அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்காது. என்னது பிசிக்ஸ் மாஸ்டர் அவ்வளவு சீக்கிரத்துல மண்டேல ஏற்றுக்கொள்ளாது. பாருங்க, இன்ஜினியர் அவர் செஞ்சிட்டாரு, நீங்க செஞ்சிட்டீங்க. வாத்தியாருக்கு ஏத்துக்கிறது பெரும் கஷ்டம். அவர் என்ஜினியருங்க. யாரு? பழனிவேல் வந்து சிவில் இன்ஜினியர், அவரு செஞ்சிட்டாரு. நீங்க ஜிப்மர்ல ஒரு ஸ்டாஃபா இருக்கீங்க, நீங்க செஞ்சிட்டீங்க. என்னுடைய மன்னோர்ல எத்தனை பேர் செஞ்சிட்டாங்க. ஆனா ஒரு என் பொண்ணு செஞ்சிட்டாங்க. என் பொண்ணு ஏற்கனவே இங்கிலாந்துல செஞ்சிட்டாங்க. மறுபடியும் இன்னைக்கு புதுசா மறுபடியும் செய்ய சொல்லியிருக்கேன். மறுபடியும் வந்து நான் 100 நாளா ஒரு விளக்கு எரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறேங்க. அதை நான் வந்து திருச்சியில என் பொண்ணு படிக்கிறாங்க. வேலை அங்க என்ன செவுத்துல ஒட்ட வச்சுட்டு வந்தேன். அதை எடுத்து தண்ணியில போட்டு பார்த்துருக்காங்க, எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால அப்ப புதுசா சேர்ச்சேன். நான் ஹை வோல்ட் கொடுங்க, புதுசா போடு, நல்ல பள்ளியர் நெறியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு செய்வாங்க. அப்ப தெரிஞ்சு போச்சு, இது வந்து முழுக்க நியூட்ராசிட்டி அல்ல புரோட்டாசிட்டி. அவ்வளவுதான். அப்புறம் இது உலகம் பூரா பரவிருங்க. நமக்கு நோபல் பரிசு கிடையாது. எப்படியும் 10 வருஷம் நோபல் பரிசு வாங்கிடலாம். சரியா? வாங்கியே தீரணும். இதுதான் நாம செய்யக்கூடிய உலகத்துக்கு இப்ப நம்ம விஞ்ஞானிகள் சொல்லிட்டோம்னா அவர் ரிசர்ச் பண்ணி டெவலப் பண்ணிடுவான். அவன் ரிசர்ச் பண்ணி கண்டிப்பா யாராவது என்ன அதை பத்தி ஐடியா பண்ணி தான் இருப்பாங்க. ஆமா, அதேதான். சரி, உண்ணான் நோன்பை பற்றி. உண்ணான் நோன்பு தொடங்குவதற்கும் பேரறிவு வேண்டும், முடிப்பதற்கும் பேரறிவு வேண்டும். உண்ணான் நோன்பை முடிக்கின்ற பொழுது அவருடைய முதல் உணவு தவறாக இருந்தால் அந்த உணவு அவரை கொன்றுவிடும். அதைத்தான் இங்க திருப்பி அதை வந்து அடிக்கடி படிச்சுட்டே இருக்கணும். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் உண்ணான் நோன்பு தொடங்குவதற்கு அறிவு வேண்டும், உண்ணான் நோன்பை முடிப்பதற்கும் பேரறிவு வேண்டும். உண்ணான் நோன்பை முடிக்கும் பொழுது அதுல முதல் உணவு என்னவாக இருக்குன்னு பார்க்க வேண்டும். முதல் உணவு தவறா இருந்துச்சுன்னா அது அவனை கொண்டு போடும். சரிங்களா? அதாவது உண்ணான் நோன்பு முடிக்கும் பொழுது சாப்பிடும் ஆகாரம் உண்ணான் நோன்பை போலவே மிகவும் முக்கியமானது. இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய போறேன். அது நோயாளிகளின் நிலைமையும் உண்ணாவிரதம் இருந்த காலம் எவ்வளவு நாட்கள் என்பதை பொறுத்தது. நோயாளி நிலைமை என்ன, அவன் என்ன மாதிரி இருக்கான், என்ன மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கான், எந்த மாதிரி உணவு பழக்கம் உடையவன், அவன் அசைவ பழக்கத்துல தொடர்ந்து இருக்கிறானா அல்லது சைவ பழக்கத்தில் இருக்கிறானா, அவனுடைய நோய் என்ன, அவனுடைய வயது என்ன, இதெல்லாம் விசாரிக்கணும். இதெல்லாம் சரி, எவ்வளவு காலம் என்று பொறுத்தது. மரணத்தில் முடிந்த கீழ்கண்ட 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை நான் தருகிறேன். யாரு? டாக்டர் அர்னால்ட் எகரிட். கிட்டத்தட்ட 150 ஆண்டுக்கு முன்னாடி 2 நோயாளிகள் ஆர்வ கோளாறின் காரணமாக தானாவே சாப்பிட்டு தானா செத்து போனாங்க. எப்படி செத்து போனாங்கிறது விளக்கம் சொல்றாரு. 2 நோயாளிகள் சம்பந்தமான விவரங்களை தருகிறேன். மேற்படி மரணம் நிகழ்ந்தது
உண்ணான் நோன்பினால் அல்ல, உபவாசம் தவறான உணவால் முடிக்கப்பட்டது. உண்ணான் நோன்பினால் சாகல, உண்ணான் நோன்பு தவறாக முடிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த உணவு தான் அவரை கொன்று விட்டது. என்னது? உணவுதான். ம் சரி. அப்படி என்றால் என்ன நடந்தது? விளக்கம் சொல்றார். தவறான உணவால் முடிக்கப்பட்டால் நிகழ்ந்தது. ஒரு முழுமையான அசைவ உணவுக்காரர், ஒரு முழு அசைவ உணவுக்காரர், எப்பவுமே அசைவம் தான் சாப்பிடுறவன், எப்பவுமே அசைவம் சாப்பிடுறவன், அவன் என்ன பண்ணி இருக்கிறான்? கடுமையான சக்கர நோயால் பாதிக்கப்பட்டவன். சக்கர நோய்னா சாதாரண விஷயம் இல்லை. கொடூரமான நச்சுத்தன்மை உடையவன், கொடூரமான பாக்டீரியா உடையவன், கொடூரமான தொற்று நோய் கிருமி உடைய எவனுக்கு சக்கர நோய் வந்ததுன்னா அவன் தான் உலகம் பூரா நோயை பரப்புறான்னு இருக்கும். அவன்கிட்ட போகவே கூடாது. சக்கர நோய் வந்துட்டு அவன் கிட்ட போக கூடாது. அவனுடைய கிருமி நமக்கு வந்துடும். சரிங்களா? அவன் எல்லாத்தையும் நோயை பரப்பி விட்டு போயிடுவான். சரி. அப்ப அந்த அசைவ உணவுக்காரன் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய ஒரு வார உபவாசத்தை பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அதனால் ஏற்பட்ட எதிர் விளைவால் மரணம் அடைந்தார். அவ என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரு வாரம் உண்ணா நோன்பு போட்டிருக்கான். போட்டுட்டு முதல் உணவு என்ன சாப்பிட்டிருக்கான்? பேரிச்சம்பழம் சாப்பிட்டிருக்கான். எவ்வளவு சாப்பிட்டிருக்கான், அதெல்லாம் நம்ம செத்து போயிட்டான். ரெண்டாவது, ஒரு 60 வயது மனிதர் 28 நாட்கள், பாருங்க, அவன் ஒரு வாரம் இருந்திருக்கான், இவன் 60 நாள் இருந்திருக்கான். இவன் யாருன்னா சைவ உணவுக்காரன். 28 நாட்கள் நீண்ட கால உபவாசம் இருந்தார். அவருடைய முதல் உணவு சைவ உணவான வேக வைத்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டிருக்காரு. உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இருக்காரு. மேற்படி தவறான முதல் உணவின் தொந்தரவால் அவருடைய உடலை பரிசோதித்ததில் அவருடைய உபவாசத்தால் சுருங்கி போய் கடந்திருக்குது. தண்ணி இல்லாம ஒண்ணும் இல்லாம அப்படியே போட்டு முட்டாள்தனமா இருக்கு, அப்படி சுருங்கி போய் கடந்திருக்கு. அப்ப உருளைக்கிழங்கு சாப்பிட்றப்ப உள்ள சுருங்கி போய் சடியெல்லாம் சேர்ந்து அடைச்சு கிடக்குதா? இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்ற அப்படியே நேரம் இழுத்துட்டு வந்து பந்து மாதிரி சுத்திக்குச்சு. சளி போற வெளியே போகாம உருளைக்கிழங்கு போய் பிடிச்சி. உருளைக்கிழங்கு என்னாச்சு? எப்பவுமே வாய் உற்பத்தி பண்ணே இருக்கான், அது இது சேர்ந்து அந்த தீய விளைவால் ஆள் இறந்து போயிடுறான். அடுத்து பார்த்தா அந்த அந்த உருளைக்கிழங்கு சுத்தி என்ன இருக்குது? பந்து மாதிரி வெள்ளை வெளியேறு கெட்டி பசை இருக்குது. எப்படி உருளைக்கிழங்கு போண்டா? உருளைக்கிழங்கு உள்ள இருக்குது, அந்த மாவு என்ன இருக்குது? வெளியே இருக்குது. அப்படியே பிடிச்சி நிறுத்தி அவனுக்கு கொண்டே போடுச்சு. முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் எப்படி அந்த குணப்படுத்துவீங்க? ஒருத்தர் அசைவ உணவுக்காரனுக்குறான். இப்ப பாரு, இப்ப சோனம் வாங்சு வந்து லடாக் பகுதியை சேர்ந்தவர். அங்க இறைச்சி தான், மாட்டு இறைச்சி தான் சாப்பிடுவாங்க. அவருக்கு என்ன பண்ணணும்? முதல்ல வெது பணம் ஈர கொடுத்து அடிவேட்டில் ஒத்தனம் கொடுத்து உடனடியாக கடுமையான மலைமேலைக்கு உள்ள கொடுக்கணும். அல்லது இனிமா வெதுவெதுப்பான நீர் கொடுத்து மலத்து வாரத்தில் தண்ணியை செலுத்தி உள்ளுக்கிற தேங்கிய புழுக்கையில முதல்ல வெளியே எடுக்கணும். எடுத்துக்க உடனடியாக வெதுவெதுப்பான பழச்சாறு கொடுக்கணும். வெதுவெதுப்பான சக்கரை போட்டு தேன் போட்டு பழச்சாறு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேக வைத்த கீரை கஞ்சி கொடுக்கணும். 2 ரொட்டி துண்டு, எந்த ரொட்டி, பிரெட் இருக்கு இல்லையா, பிரெட்டை வந்து நினைச்சு 2 ரொட்டி துண்டு கொடுக்கணும். கடுமையான உணவுல கொடுக்க முடியாது. அப்ப நோன்பு கஞ்சி, அவ்வளவுதான், கீரை கஞ்சி கொடுத்துருக்கணும். சரி. முதலாவது சம்பவத்தில் அந்த அசைவ உணவுக்காரரின் வயிற்றில் பழைய கடுமையான விஷங்கள் வெளிவந்து தங்கி இருந்து அந்த அடர்த்தியான பழச்சக்கரையினால் பேரிச்சம்பழங்களோடு சேர்ந்து கார்பானிக் அமிலம் நுரையாக பொங்கியதாலும் பிற பழைய விஷங்கள் சேர்ந்து கொண்டதினாலும் ஏற்பட்ட அதிர்ச்சியினால் அவர் மரணம் அடைந்தார். அதான் சொன்னா, ஐயோ அவன் உணவு அந்த சோன வாங்ஸ் உண்ணான்னு இருக்காரு, சிறுநீரில் விஷமெல்லாம் போயிட்டாலுமே அந்த உணவை பார்த்து மழை வந்து அடைச்சிருக்கான். திடீர்னு அப்ப பழங்களை சாப்பிட்டாருன்னா அந்த பழத்தில் இருக்கிற சர்க்கரையும் பழைய விஷம் சேர்ந்து கார்போனிக் ஆசிட் ஆளை கொண்டே போடும். நீங்க செயற்கை பானங்கள் தம்ஸ் அப், கொக்கோ கோலா பாட்டில் திறக்கிறப்ப புஷ்னு மேல வருது பாருங்க, அது ரொம்ப கொடூரமான விஷயம். அதுதான் கார்போனிக் ஆசிட். அது வந்து ஆர்டிபிஷியல், செயற்கையான பழரசம் பேர். அது போலி, அது குடிக்கவே ஒரு ஆபத்து. அதனால கொக்கோ கோலா குடிக்க கூடாது, ரொம்ப ஆபத்து. ஹார்ட் அட்டாக் வந்து ஆள் சேர்த்துருவாங்க. சரி, அதைத்தான் நீங்க வாங்கன்னு குடிக்கிறானுங்க. சரி. மேற்கண்ட முதல் சம்பவத்தில் தக்க புத்திமதி கீழ்கண்டவாறு இருந்திருக்க வேண்டும். முதலில் கடுமையான பேதிக்கு கொடுத்திருக்க வேண்டும். பிறகு வேக வைத்த ஸ்டார்ச் இல்லாத காய்கறிகளும் ஒரு சிறிய அதை வேக வைத்த காய்கறியோடு ஒரு பிரெட் சாப்பிட்டு முடிக்கணும். நாம என்ன பண்ணுறோம்? காய்கறி கஞ்சியை வச்சு கொடுக்க சொல்றோம். அது ரொம்ப நல்லது. வேக வைத்த காயும் கொடுக்கலாம், பிரெட்டும் கொடுக்கலாம். அல்லது வேக வைத்த காய்கறி கஞ்சி, வேக வைத்த கஞ்சி மாதிரி கிடைச்சி கொஞ்சம் அவுள் போட்டு கஞ்சி வச்சு கொஞ்சம் சுவையெல்லாம் சேர்த்துட்டு 2 ரொட்டி துண்டு வச்சு இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தோம்னா சரியா போயிடும். ஆனா கீழே மலத்துவாரத்தை சுத்தப்படுத்திருக்கணும். மலத்துவாரத்தை ஆசன வாயை சுத்தப்படி அந்த பழைய புழுக்கையில எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறம் லேசாக வெந்தண்ணி கொடுத்துட்டு சுடுதண்ணி கொடுத்துட்டு இந்த காய்கறி கஞ்சியை கீரை கஞ்சியை ரொட்டி துண்டு வச்சு கொடுத்துருந்தா அவன் தப்பிச்சிருப்பான். சரி, அதான் விஷயமே.
உபவாசத்தை முடிக்கும் பொழுது நீண்ட காலத்திற்கு பழங்கள் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க நீண்ட காலத்து பழக்க சாப்பிடக்கூடாது. ம். நோயாளிகளை உபவாசத்துக்கு முன் நீண்ட நாட்களுக்கு மாற்று உணவில் பழக்கப்படுத்த வேண்டும். பாருங்க, உங்களுக்கு மாற்று உணவுல பழக்கப்படுத்தினாலே அதுதான். கலைநிலை என்ன பண்றேன், மாற்று உணவுக்கு ம். பழக்கப்படுத்துறேன், கீரைக்கு கீரை காய்கறி பழக்கப்படுத்தி 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 ம். நச்செல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நீர் உபவாசம். ம். இப்ப நான் நேரடியாக உங்களை கண்காணிக்கிறதுனால தான் 3 மணி நேரத்துக்கு பிரேக் பண்ண சொல்றேன். 3 மணி நேரத்துக்கு பிறகு இறக்கு, இறக்கு, 4 பேர் மட்டும் சாப்பிட்டு இறக்கி விடு, மறுபடியும் 3 மணி நேரம் நீர் பயிற்சி பண்ணு. இது ஒண்ணும் பண்ணாது. இது எப்படி ஒண்ணும் பண்ணாது. ஒண்ணும் பண்ணாது. இது 3 மணி நேரம் தான் நோன்பு, அப்புறம் அந்த விஷத்தை இறக்கி விடுறேன். மறுபடியும் 3 மணி நேரம் நீர் நோன்பு, அப்புறம் விஷத்தை இறக்கி விடுறேன். இப்படி எத்தனை தடவை பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. கீழே அந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் புழுக்க வந்து சேர்ந்துருக்கும். அப்ப மலச்சிக்கல் வராம இருக்கிறதுக்கு நம்ம மல துவாரத்தை தண்ணி விட்டு சுத்தப்படுத்துறோம். அப்ப அடப்பெல்லாம் போயிரு, உணவு பார்த்து சுத்தமாயிட்டு கேஸ் வராது, வாயு வராது, குசு வராது, எதுவும் வராது. அப்ப சுவாசம் நல்லா இருக்கு, எல்லா நேரம் சல் உடம்பு மேலேறிட்டே போகும். ரெண்டாவது, பேரிச்சம்பழம் உள்ள போச்சுன்னா அது பச்சை உணவுன்னு பேரு, கிரீன் ஃபுட்டுன்னு பேரு. விஷத்துக்கு எதிரானது, விஷத்தை வேகமா இழுத்துட்டு வரும். நம்ம இனிமா கொடுத்து திறக்கிறப்ப அந்த விஷம் அடப்படலாம பேரிச்சம்பழத்துல இருக்கிற விஷம் சர்க்கரை எல்லாம் இழுத்துட்டு புதக்கன்னு வெளியே போயிடும். நாட்டமா வெளியே போகும், நாத்தமா வெளியே போகும். வெளிய போகும். இதுதான் நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய உடம்புக்கு அபிசுமை என்ன மாதிரி ஏறும் தெரியுமா? உடம்பு அப்படியே வலியெல்லாம் இன்னைக்கு போயிடுது. குதிங்கால் வலி குறைஞ்சிருக்கா யாருக்கு ஐயா? உங்களுக்கு? தான் கலைஞர் குதி பாத வலி. ஆமா, பரவாயில்லையா? அப்படியே கீழே அப்படியே ஆட்டி பாருங்க, அப்படி கீழே அப்படியே ஆ. அப்படியே காட்டுங்க பார்க்கலாம். இப்ப ஆட்டிதான் பாக்குறேன் ஐயா. இருங்க, நான் வீடியோ எடுத்து அனுப்புறேன் ஐயா. இப்போ சரி, அடுத்து அனுப்புங்க. கிளாஸ் முடிஞ்ச பிறகு அனுப்புறேன். அவசரம் இல்லை, அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன். அது வீடியோல போட்டுருவாலாம் இருப்பேன். சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி 13 வருஷமா கைகால் வலி இருந்தது, மூட்டு வலி இருந்தது, இப்ப எல்லாம் முன்னேறிட்டு வருது, ஒரு வார்த்தை சொல்லிருங்க. சரியா? ரைட். சரிங்க. சரிங்க. பொதுமக்கள் பார்க்கட்டும், எல்லாம் உங்களை மாதிரி பாதிக்கப்படுறவங்களாம் வரட்டும், விடுதலை அடையட்டும், விடுதலை அடையட்டும். சரி, மேற்படி இதோட நிறுத்த போறேன். மேற்படி 2வது சம்பவத்தில் நோயாளி அவருடைய வயதுக்கு அனுமதிக்கப்பட்டக்கூடிய நாட்களை விட அதிகமாக முன்னேற்பாடு இல்லாமல், தகுந்த முன்னேற்பாடு இல்லாமல் உபவாசம் இருந்து விட்டேன். அதனால தான் நேர்ல கண்காணிக்கிறேன் நான். புரியுதா? ஏன் உங்களுக்கு தினம் வகுப்பு எடுக்கிறேன்னா, நேர்ல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். நேர்ல கண்காணிச்சுட்டே இருக்கணும். உபவாசங்கிறது அறிவாளிகள் செய்யறதுமா, நோயாளிகள் செய்யறதல்ல. என்னது? உபவாசங்கிறது நோயை தப்பிக்க வைக்கிறதுக்கல்ல, உங்களை காப்பாத்துறங்க வேலை இல்லை. இது அறிவு நோன்பு. அறிவாலத்தை உங்களை குணமாக்கணும். அறிவாலதான் நீங்க நோன்பு இருந்து இப்படித்தான் குணமாக்கிக்கணும். உங்களை நோன்பு இருந்து அப்ப ஆசிரியர் இல்லாம செய்வது மிகப்பெரிய ஆபத்து. ஆளவே முடிச்சிடும், ஆளவே கொண்டு போடும். உபவாசம் கொள்ளாது. தவறான உணவு பழக்கத்தினால், தவறான முதல் உணவினால் ஆளை கொண்டு போடும். சரி, இவ்வளவுதான் முடிய போகுது. மேற்படி 2வது நோயாளிக்கு அடிவயிற்றில் சூடான ஒத்தடம் கொடுத்த பிறகு எனிமா கொடுத்து அவருடைய பெருங்குடலை சுத்தம் செய்திருக்க வேண்டும். எனிமாவுடன் கடுமையான ஒரு மலமிடுக்கையும் கொடுத்திருக்க வேண்டும். 2 கொடுக்குறாங்க பாருங்க. கீழே ஆசன வாயில தண்ணியும் வைக்கணும், மேல என்ன பண்றோம், கடுக்காச்சூரணம், கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் சூரணம் நல்லா கரைச்சி உள்ள கொடுத்து சுத்தப்படுத்தும். நாம என்ன பண்ண, நேரம் கஞ்சிக்கு போயிடும். கீரை கஞ்சி ரொம்ப நம்மளதான் இருக்கிறதுலயே குழந்தைக்கு வைத்தியம் பார்க்குற மாதிரி பெரியவங்களுக்கு வைத்தியம் பார்க்க நம்மளதான் சிறப்பானது. சரி, மேற்படி 2 சம்பவங்களிலும் எப்படி தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டு இருப்பீர்கள். ஆகவே உபவாசத்தை முடிப்பது பற்றிய பொதுவான அறிவுரை கூறுவது என்பது இயலாத காரியம். பொதுவாக எல்லாம் சொல்ல முடியாதப்ப நேர்ல கவனிக்கணும். அதனாலதான் நான் ஆசிரியரோட தொடர்பு இருக்க வேண்டும். 12 ஆண்டு தொடர்பு இருக்கணும். 4 நாள் பயிற்சியில் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் காரணம். மீண்டும் சந்தேகம் இருந்தால் கூப்பிடுங்க. மறுபடியும் நம்ம மத்தியானம் 1-1:30 பேசுவோம். சரியா?